வெல்கம் பேக் டு சாண்ட்ரா vlog. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிச்சனுக்கும் அப்புறமா வீட்டு திங்ஸுக்கும் நம்ம எப்படியெல்லாம் பொருட்களை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எப்படின்னா நம்ம வந்து வீட்டு கிச்சனுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் பொருள் எல்லாத்தையுமே நம்ம தட்டி வைப்போம், மளிகை சாமான் எல்லாமே. அதை வந்து நம்ம ஆல்ரெடி ஏதாவது வாங்கியிருப்போம்ல, அந்த பாக்ஸில் எந்த எந்த இதெல்லாம் தட்டி வச்சா நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக நீட்டாக இருக்கும், நம்மளுக்கு காசும் மிச்சம் பிடிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாண்ட் இருக்குதுல்ல, இந்த ஸ்டாண்டுமே நான் வந்து காசு கொடுத்து வாங்கலை, என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அப்புறமா ஃபஸ்ட்டு இருக்க பாட்டில்ஸ் எல்லாமே நியூட்ரலா பாட்டில், செகண்ட் இருக்க பாட்டில் எல்லாமே சன்ரைஸ் வாங்கின பாட்டில், தேர்ட் இருக்கிற அந்த ஜாடி மட்டும்தான் நான் வாங்கியிருந்தேன். உள்ளே இருக்கிற கம்பி வந்து அந்த இடிக்கல்ல போட்டு இடிக்கிற கம்பி, அதுவுமே என் ஹஸ்பண்ட் தான் பண்ணி கொடுத்தாங்க. இந்த ஸ்டாண்டு வந்து நான் காசு கொடுத்து வாங்கியிருந்தேன். கீழே இருக்க கிராஸ் மேட்டும் நான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி நீட்டாக சிம்பிளாக வச்சோம் அப்படின்னா வீடு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். அப்புறமா இந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குதுல்ல, இது வந்து ஒரு ஜூஸ் வாங்கின பாட்டில் தான். அதில் தான் நான் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொட்டி வச்சுருக்கேன். பக்கத்தில் இருக்கிறது வந்து பெரிய சன்ரைஸ் வாங்கினது, அது பக்கத்தில் இருக்கிறது ப்ரோட்டீன் மாவு வாங்கினது. இந்த பிஸ்கெட் பாக்ஸ் வந்து நான் வந்து ஒரு 8 9 வருஷமாக நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி இந்த கிளிப்ஸு அப்புறமா இந்த நம்மளுக்கு மேக்கப் திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணுங்கள், நம்மளுக்கு வந்து காசு ரொம்பவே மிச்சமாகும். அப்புறமா இந்த கேலண்டர் இருக்குதுல்ல, இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வந்து நான் வந்து நோட்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து மளிகை சாமான் வாங்க போகும்போது அதில் எழுதி நம்ம கொண்டு போகலான்னு. அப்புறமா இந்த பாக்ஸும் நட்ராஜ் வந்து எரேசர் பாக்ஸு தான், அதை வந்து காயின் போட்டு வைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து இந்த கிறிஸ்மஸுக்கு நாங்கள் ப்ளம் கேக் வாங்கியிருந்தோம். அந்த பாக்ஸு தான். கீழே இருக்கிறது வந்து வெறும் அட்டை தான், பேப்பர் இருக்குதுல்ல அந்த அட்டை தான். ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்தது. மூடி மட்டும்தான் மெட்டலில் இருந்துச்சு. இது வந்து நான் கழுவும் போதும் எனக்கு வந்து கவுந்து அப்படி நனைஞ்சு வேஸ்ட் ஆகலை. நான் அதனால் இதை வந்து இந்த வளையல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தமாக அந்த கிளிப் பாக்ஸில் போடுறத விட இப்படி போட்டு வச்சா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து பார்த்தாலே தெரியும், டேட்ஸ் வாங்கின பாக்ஸு தான். இதையும் நான் தூக்கி போடாமல் தேங்காயை வந்து திருவி வச்சுருக்கேன். சமையல் பண்ணும்போது டக்குன்னு நம்ம உடச்சி திருவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டைமும் நம்மளுக்கு ஆகும். அதனால் இந்த மாதிரி திருவி இந்த பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சுருக்கேன். யாரெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரீசரில் நிறைய பேர் ஸ்டோர் பண்ணுவாங்க. நான் வந்து டெய்லியும் யூஸ் பண்ணுறதால நார்மலான ப்ளேஸ்லேயே ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இது வந்து ஒன் டைம் பாப்பாவுக்கு வாட்ச் வாங்கின பாக்ஸு தான். அதையும் தூக்கி போடாமல் இந்த மாதிரி அவளோட வளையல் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பாக்ஸு அப்புறமா ஏதாவது கிடைச்சதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸு, அப்புறம் கிச்சனுக்கு உள்ள பொருள், அப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம், இந்த மாதிரி வளையல் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மெனக்கெட்டு நம்ம காசு கொடுத்து ஒரு பாக்ஸு வாங்க தேவையில்லை. இந்த மாதிரி வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டிலேயே முக்கியமான சீப் அண்ட் பெஸ்ட்டு இது தான். ப்ரஷ்ஷு போடுற இந்த கூடை தான் வச்சுருக்கேன். இது வந்து சாண்ட்ராவோட ஃப்ரெண்டு அவளுக்கு இது பண்ணி கொடுத்தாங்க விளையாடுறதுக்காக. நான் அதை இந்த ப்ரஷ்ஷு போட்டு வச்சுருக்கேன். இதுவுமே என்கிட்ட ஒரு 5 6 வருஷத்துக்கு மேலே இருக்குது. நானும் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது வந்து எனக்கு தூக்கி போடுறதுக்கும் மனசு இல்லாமல் அப்படியே வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இது வந்து ஐஸ்கிரீம் வாங்கியிருந்த டப்பா தான். பார்க்குறதுக்கு ஐஸ்கிரீம் இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் உள்ளே திறந்து பார்த்தா தான் ஒரு பெரிய ஷாக் இருக்குது. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, நான் டேப்லெட் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதுவும் இதை குழந்தைங்களுக்கு எட்டுற மாதிரி நான் வைக்கவே மாட்டேன். மேலே தான் எப்போவுமே மேலே இருக்கிற ஷெல்ஃபில் வச்சுருப்பேன்.
அப்புறமா இப்போ தான் இந்த பிளான்ட் வந்து நான் வளர்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த காஃபி கப் வந்து நான் யூஸ் பண்ணுறது இல்லை. ரொம்ப நாளாக அப்படியே தூசி அடைஞ்சு இருந்தது. அதை திரும்ப தூசியெல்லாம் தட்டி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். வளருதா என்னன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.